வெல்கம் டு சாய் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி வந்து மோர் மிளகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மோர் மிளகாய் தேவையான பொருள் வந்து பச்சை மிளகாய் வந்து 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு 2 ஸ்பூன், தயிர் 1 டேபிள் கரண்டி, குழிக்கரண்டியில் 1 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து கழுவி நல்லா காய வச்சுருங்க, ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதை வந்து இந்த காம்பை கொஞ்சம் கட் பண்ணிடணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் கொஞ்சம் சீவிக்கணும். இது ஏற்கனவே சீவி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் நான் வந்து இது பண்ணுறேன். இந்தமாரி கீறிக்கணும். 4 பக்கமும் கீறினா தான் இந்த மோர் உப்பும் அதுக்குள்ளே போகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிடணும். பெருசாக இருக்குல்ல, சின்னதாக கட் பண்ணியிருந்தாலும் கட் பண்ணால் போதும். இந்த பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திலேயோ இல்லை சிசர்லேயோ இல்லை வந்து ஊசி இந்த ஊசிலேயோ ஓட்டை போட்டணும். இந்த மாதிரி கீறிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இதுமாதிரி சீவிட்டு நல்லா கீறிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து உப்பு, அப்புறமா உப்பு கொஞ்சம் குளிக்கணும். குளிக்கிட்டு தயிர், தயிரை போட்டு நல்லா பெசரி விடுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான். நல்லா குலுக்கி விட்டுருங்க. ஒரு 3 நாளைக்கு இப்படி போட்டு மூடி வச்சுருங்க. 3 நாளுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கலர் வந்து மாறிடும். இந்த கலர் வந்து பச்சை கலர்ந்து வேறு கலர் மாறிடும். மாறின அப்புறம் எடுத்துகிட்டு போய் வெயிலில் நல்லா காய போடுங்க. காய போட்டுட்டு இந்த இது வந்து மோர் வந்து மோராக வந்துடும், தண்ணி ஆகிடும். திரும்பி அதுக்குள்ளே போட்டுட்டு திரும்பி எடுத்து காய வைக்கணும். நான் காஞ்ச அப்புறம் எப்படின்னு காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அதை எடுத்து வெயிலுக்கு காய வைப்போம். காய வச்ச அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மோர் மிளகா 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், நல்லா எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பான. அதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த மோர் மிளகாய் வத்தல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நன்றி.